நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த சுடரோட திருட்டு வேலைக்கு இன்னைக்கே நம்ம மல்லி முடிவு கட்டும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணி நம்ம மல்லியும் இந்த சுடரிய பயங்காமிக்க தாங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்களான்னா அந்த சுடரி நம்ம கதிரேச ரூமுக்கு இந்த இரவு இந்த நேரத்துக்கு வந்துட்டு எதுக்கு போகணும்னு ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. எங்க போனா என்ன பின்னாடியே வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணி போறேன்னு ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இந்த சுடரியோட பின்னாடியே போனாங்க. இப்பதாங்க இந்த சில பல உண்மைகள் எல்லாம் நம்ம மல்லிக்கு தெரிய வருது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே எதுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இப்படி ஒரு வேஷத்தை போட்டு இருந்தாலும் இந்த ஒரு 8 கோடி ரூபாய் டெண்டருக்கு தாங்க. அந்த ஒரு டெண்டர் டாக்குமெண்ட் மட்டும் கையில் கிடச்சா போதும் லைஃப் செட்டில் அப்படின்னு நினச்சிருப்பா போல். ஆனால் இந்த ஒரு உண்மை வந்துட்டு முன்கூட்டியே நம்ம கதிரேசனுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதனால தான் நம்ம கதிரேசனை வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு அவளை கையங்காலமாக சிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க அந்த ஒரு டாக்குமெண்ட்டை வந்துட்டு அவங்க ரூம்லேயே வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் கதிரேசன் வந்துட்டு எழுந்து வெளியே போகிற தருணத்தில் அந்த ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு இப்போ வெளியே வர தருணத்தில் நம்ம மல்லி கையும் காலமாக வந்துட்டு சிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி கிட்ட சிக்கினதும், இவ்வளோ நாளாக வந்துட்டு திட்டம் போட்டு இந்த ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீ ஏமாத்திருக்கியா, உன்னை வந்துட்டு இதுக்கு மேலேயும் நான் விட்டு வைக்க போகிறதில்ல, கண்டிப்பாக இதுக்கான முடிவை வந்துட்டு நான் இன்றைக்கே கட்ட போகிறேன்னு ரொம்பவே ஆக்ரோஷத்தில் நம்ம மல்லிக்கு பயங்கர கோவம் வருதுங்க. ஏன்னா இவளால் வந்துட்டு நம்ம விஜய் கிட்ட நம்ம மல்லி அடி வாங்கினது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு கேவலமான நிலைமைக்கு நம்ம விஜய் இந்த மல்லியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கா, அவளே வந்துட்டு ரொம்பவே பாவம். அவளை நம்ம தான் பார்த்துக்கணும். அவன் மேலே நீ அளவு கடந்த பாசத்தை வைக்கிறத விட்டுட்டு சந்தேகத்தோடு தான் இருக்க மல்லி, உன்னை கண்டாலே எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு ஒரு பக்கம் நம்ம விஜய் நம்ம மல்லியோட மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு சேர்த்து இன்றைக்கி தாங்க ஒரு சரியான பதிலடியாக கொடுக்க போகிறாங்க. ஏன்னா பல நாள் திருட ஒரு நாள் வந்துட்டு அகப்படுவாங்க. இவ்வளோ நாளாக இந்த சுடர் இருந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே திட்டம் போட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்க மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி. ஆனால் இப்போ கையங்காலமாக சிக்கணும், அடுத்தபடி என்ன போய் சொல்லி தப்பிக்க போகிறான்னு நினச்சாலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்தீங்களான்னு நம்ம விஜய்க்கு வந்துட்டு ஒரு பக்கம் இந்த சுடரி மேலே ரேணுகாதாவை உண்மையிலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு காதல் இருந்துச்சுங்க. கூடிய சீக்கிரத்தில் உனக்கு மனநிலை சரியாயிடும், அதுக்கப்புறம் வெண்பா மாதிரி நம்ம திரும்ப கூட இன்னொரு பாப்பா பெருத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான எண்ணத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம கதிரேசனோட சுயரூபத்தை இப்போ தாங்க இவங்க முழுக்கையாக பார்க்க போகிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் பாசத்தோடு இருக்குங்க, கண்டிப்பாக நான் ஏமாற்றிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏமாற்றிட்டு போயிடலாம்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இருக்கிறதுலே கதிரேசனை மாதிரி ஒரு மோசமான ஒரு நபரை வந்துட்டு இந்த சுடரி இப்போ தாங்க பார்க்க போகிறாங்க. இந்த சுடரி கூட இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற உண்மை வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வெளியே வருங்க. இப்போ நம்ம மல்லியால் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஏற்றுக்கவே முடியல. அடி பாவி மவளே, இவ்வளோ கல்லெஞ்ச காரியம், நீ இவ்வளோ கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, ஆனால் நாங்கள் தான் நினச்சிட்டு இருக்கோம் மனநிலை பாதிக்கப்பட்டுன்னு. நீ கள்ளங்காவடம் இல்லாமல் அவ்வளோ கரெக்டாக வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு உன்னை விட்டு வைக்கிறதும் இல்லை, அதே சமயம் உன்னை விட்டு வச்சாவும் இந்த ஒரு வீடு வந்துட்டு உருப்பட போகிறதும் கிடையாது, உனக்கான முடிவை வந்துட்டு இன்றைக்கே கட்ட போகிறோன்னு அவ்வளோ ஆக்ரோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தர்மத்தின் வாழ்வதானே சூதுக்கவும், இறுதியில் தர்மமும் வெல்லும். என்ன தான் அந்த சுடரி வந்துட்டு ஆட்டம் போட்டு இருந்தாலும் அதுக்கான முடிவு இன்றைக்கே தேடிக்கிட்டாங்க.